Hi friends, welcome to SR Academy TNTET Mathematics Paper 2. இதில் நம்ம previous year question papers 1 by 1 பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்குறது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2023 forenoon பேட்சில் நடைபெற்ற இந்த தேர்வுக்கான கணித வினாக்களுக்கு மட்டும் விடைகளை பார்க்க போகிறோம். இதில் வந்து தேவைப்படுற இடத்துல உங்களுக்கு ஷார்ட்கட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 1 இதில் 15 கேள்விகள் இருக்கும். ஸோ வீடியோவோட முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு கடைசி வரை பார்க்கவும். சார் அது என்ன சார் 2023 இத்தனை வீடியோ போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 2023 பேட்சாக ஆன்லைனில் நடந்தது. இதனால் இதில் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அதனால் அத்தனை வீடியோஸ் போடுறோம். 91வது கேள்வி, இதுதான் முதல் கேள்வி. 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 244 எனில் அசலை காண்க. அசல் பி. கவனிங்க, 2 ஆண்டுகளுக்கு வட்டி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு P into R by 100 whole square. இப்போ கேள்வியில் 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n is equal to 3 அப்படின்னா ஃபார்முலாவில் மாற்றம் 3 plus R by 100 எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துக்குது. அவ்வளோதான். 2 ஆண்டுகள்னா இதோட நிறுத்திக்கோங்க, 3 ஆண்டுகள்னா இதை சேர்த்துக்குங்க. இப்போ நாம் கொடுத்துருக்கிற தகவல்லாம் எடுத்து எழுதணும். R is equal to 5% கொடுத்துருக்காங்க. நாம் P கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் 244 ரூபாய் is equal to P தான் கண்டுபிடிக்க போகிறோம். R 5%, அதனால் 5/100 whole square into 3 plus 5/100. ஸோ which is equal to பாருங்கள், 5 25 100. அப்போ இது 1/20 மாறுது. அதே போல் இங்கே 1/20 மாறுது. P இன்ட்டு 1/20 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதால 2 தடவை போட்டுடுறேன். 1/20 2 டைம்ஸ் போட்டாச்சு. இன்ட்டு இங்கே பாருங்கள், இது எல்சிஎம் எடுத்து நம்ம குறுக்கு பெருக்கல் மூலமாக போடுகிறோம். 3 20 60, அது கூட ஒன்று கூட்டுங்க, 61/20. இது எதற்கு சமம்னா 244க்கு சமம். இதையும் அடிச்சிங்கன்னா எக்ஸாக்டாக 4 டைம்ஸ் வரும். 4 61 244. அப்போ P மட்டும் தனியாக வச்சுக்கிறோம். P இஸ் ஈக்குவல் டு 4 into 20 into 20 into 20. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 2 4 4 2 8 8 4 32 போட்டு 3 0 போடுங்க. இதுதான் ஆன்சர். 32,000 ஆப்ஷன் A4. 92வது கேள்வி. சராசரி, இடைநிலை, முகடு இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன? இதுவரைக்கும் 3 தடவை இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. சராசரி, இடைநிலை, முகடு இதற்கான தொடர்பு என்ன அப்படின்னா, இது ஜஸ்ட் ஃபார்முலா தான். முகடு இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 சராசரி. மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஆப்ஷன் A3. அடுத்த கேள்வி. ஒரு வங்கியில் சிவா என்பவர் X எண்ணிக்கையில் 500 ரூபாய் தாள்களும் Y எண்ணிக்கையில் 200 ரூபாய் தாள்களும் Z எண்ணிக்கையில் 100 ரூபாய் தாள்களும் முதலீடு செய்தார். மேலும் ராம் என்பவர் சிவா என்பவரை விட 2 மடங்கு முதலீடு செய்தார். அவ்வங்கியில் சிவா முதலீடு செய்த தொகை எவ்வளவு? அதுவே இங்கிலீஷில் பாருங்கள், ஹவு மச் அமௌண்ட் டிட் ராம் டெபாசிட்னு கேட்டிருக்காங்க. ராம் எவ்வளோ டெபாசிட் பண்ணாருன்னு கேட்குறாங்க. தமிழில் சிவா எவ்வளவு டெபாசிட் பண்ணாருன்னு கேட்குறாங்க. ஸோ கேள்வியில் தப்பு இருக்குது. ஸோ சிவா எவ்வளவு முதலீடு செஞ்சாருன்றத முதல்ல கணக்கு பண்ணுவோம். எக்ஸ் எண்ணிக்கையில் 500 ரூபாய் தாள். அப்போ அந்த தொகை 500 இன்ட்டு எக்ஸ் 500 எக்ஸு. ஒய் எண்ணிக்கையில் 200 ரூபாய் தாள். அப்போ 200 இன்ட்டு ஒய் 200 ஒய் ப்ளஸ்
இசட் எண்ணிக்கையில் 100 ரூபாய் தாள். அப்போ 100 × இசட். இதுதான் சிவா முதலீடு செய்த தொகை. இந்த ஆன்சர் எங்கேயாவது இருக்குதா பாருங்கள், எதுவுமே இல்லை. ஆனால் ராம் என்பவர் இவரை விட 2 மடங்கு அதிகமாக முதலீடு செய்தார். அப்போ அவருடைய தொகையை நம்ம கணக்கிடுவோமா? ஸோ 2 × 500 1000 எக்ஸ் ப்ளஸ் 400 ஒய் ப்ளஸ் 200 இசட். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் A3. அப்போ இங்கிலீஷில் கேட்ட கேள்வி தான் சரி, தமிழில் கேட்ட கேள்வி தவறு. 94வது கேள்வி. இது என்ன சார்னா, இதன் சுற்றளவு பெரிமீட்டர் கண்டுபிடிங்கன்னு ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. இங்கே கவனிங்க, இதில் சில அளவுகள் கொடுக்கப்படவில்லை, அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன, இந்த லென்த் என்ன அப்படின்னா இது 7. அப்போ இதுவும் 7. இந்த லென்த் வந்து 28இல் 7 போனால் என்னவோ அதுதான் 21 சென்டிமீட்டர். அதே போல் இது 28, இது என்ன? ஸோ 28, அதில் இந்த 7 போச்சுன்னா மீதி 21. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், நமக்கு ஆன்சர் வந்துடும். எல்லாத்தையும் கூட்டினா 112 சென்டிமீட்டர். ஆப்ஷன் A4. அடுத்து 95வது கேள்வி. ஒரு விவரங்களின் சராசரி மற்றொரு விவரங்களின் சராசரியை போல் 2 மடங்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் சராசரியை நாம் x1 பார்னு வச்சுக்குவோம். செகண்ட் கேஸில் சராசரியை x2 பார் அப்படின்னு வச்சுக்குவோம். x1 பார் என்பது இந்த பார்னு போட்டால் கூட்டு சராசரி அப்படின்னு அர்த்தம். x1 பார் மற்றொரு சராசரியை விட 2 மடங்கு. அப்போ x1 பார் 2 × x2 பாருக்கு சமம். இது முதல் வரி. அடுத்த வரியை படிக்கிறேன். முதல் விவரங்களின் திட்ட விலக்கம். திட்ட விலக்கத்தை நாம் சிக்மா என்று குறிப்போம். முதல் விவரன்றதால சிக்மா 1ன்னு வச்சுக்கிறேன். மற்றொரு விவரங்களின் திட்ட விலக்கத்தில் பாதி. அதாவது இன்னொரு கேஸோட திட்ட விலக்கம் சிக்மா 2 அப்படின்னா அதில் பாதி. இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, முதல் விவரங்களின் மாறுபாட்டு கெழு சிவின்னு சொல்லுவாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். இரண்டாவது விவரங்களின் மாறுபாட்டு கெழுவை விட, இதை CV1ன்னு வச்சுக்குவோம். முதல் விவரங்களின் மாறுபாட்டு கெழுவை. ரெண்டாவது விவரங்களின் மாறுபாட்டு கெழுவை CV2ன்னு வச்சுக்குவோம். CV1 is equal to sigma 1 by x1 bar into 100. இது என்ன சார், எங்கேருந்து சார் வந்தது அப்படின்னா, இது ஃபார்முலா, புக்கில் இருக்கிற ஃபார்முலா. இதில் நாம் சிக்மா 1க்கு பதிலாக சிக்மா 2/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிக்மா 2/2, ஏன்னா சிக்மா 1ஓட வேல்யூ இதோ இருக்குது. அடுத்தது x1 பாருக்கு பதிலாக 2 × x2 பார் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு 100, that is equal to sigma 2/2 into 1/2 x2 bar into 100. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த 1 2 × 2 4ன்னு மாறுது. 1/4 sigma 2/x2 bar into 100. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 1/4 இது வந்து CV2, இரண்டாவது தரவின் விவரங்களின் மாறுபாட்டு கெழு. அப்போ CV1 ஆனது CV2வில் 4ல் 1 பங்கு என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி 4ல் 1 பங்கு. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான செய்தி என்னென்னா, எங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் PDF எல்லாமே இருக்குது. பேப்பர் 1க்கு இதுக்கு முன்னாடி நடந்த 5 செட்டு கொஷின் பேப்பர்ஸும், பேப்பர் 2க்கு 8 செட்டு கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சைக்காலஜி மெட்டீரியல் 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் கொண்ட PDF எங்ககிட்ட இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் எங்களோட டெஸ்ட் பேட்சில் நீங்கள் சேரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஒருவேளை தொலைபேசி எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். 96வது கேள்வி, 2 கோணங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க 4:5. மேலும் இவை இரண்டும் மிகை நிரப்பு கோணங்கள் சப்ளிமெண்ட்ரி எனில் கோணங்களின் மதிப்பு என்ன? ஸோ கொடுக்கப்பட்ட கோணங்களை நம்ம 4x 5x அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அவை அந்த விகிதத்தில் உள்ளன. இது ரெண்டும் மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 180 வரும். அப்போ 9x is equal to 180. ஸோ x is equal to 20. x is equal to 20 அப்படின்னா அந்த கோணங்கள் முதல் கோணம் 4x 4 20 80 இஸ்ட்டு ரெண்டாவது கோணம் 5 20 100. ஸோ விடை 80 டிகிரி மற்றும் 100 டிகிரி. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் 100, 80ன்னு போட்டிருக்கு, இதில் 80, 100ன்னு போட்டிருக்கு. நாம் எதை குறிக்கணும்னா இதை தான் குறிக்கணும். ஏன்னா விகிதங்களில் முதல்ல இருப்பது 4 மடங்கு, அதை 80 முதல்ல குறிச்சிட்டு அடுத்து 100 குறிக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, எக்ஸில் இருந்து 10ஐ குறைத்தல் என்பது வாய்மொழி கூற்றாக இருந்தால் அதன் இயற்கணித கூற்று என்ன? X is reduced by 10, the verbal statement, then the algebraic statement is. அதாவது எக்ஸில் இருந்து 10ஐ குறைத்தல், குறைத்தல்னா மைனஸ் வர வேண்டும். ஸோ விடை ரொம்ப சிம்பிள், 8x மைனஸ் 10, ஆப்ஷன் A3. அடுத்து 98வது கேள்வி, குமார் என்பவர் 41 அங்குலம் திரை கொண்ட LED தொலைக்காட்சியை வாங்குகிறார். அதனுடைய உயரம் சொல்லியிருக்காங்க, அதன் அகலம், திரையின் அகலம் என்ன? இப்படி ஒரு டிவி வாங்குறாங்க, அதில் 41 அங்குலம் 44 இன்ச்சு டிவின்னு சொல்கிறாங்களாம். அப்போ அந்த 44 இன்ச்சு என்பது அகலத்தை குறிக்குமா உயரத்தை குறிக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனால் அந்த 41 இன்ச் என்பது மூலை விட்டத்தை குறிக்கும், டயகனல், அதை தான் குறிக்கும். அப்போ உயரம் 9 இன்ச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளை கேட்குற கேள்வி அகலம் பி என்ன? பித்தாகரஸ் தேற்றப்படி கன்னத்தின் மீதான வர்க்கம் 41 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ 41 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1681 வருது. பி ஸ்கொயர் மைனஸ் 81. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதிலேருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 1600. பி இஸ் ஈக்குவல் டு 40. அதாவது இதுக்கு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 40ன்னு வருது. விடை A1 40. டிஎன்டிஇடி மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கு நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து வீடியோ போடுவோம். ஏற்கனவே நீங்கள் சொன்ன நிறைய டாபிக்ஸு, கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சதவீதம், கூட்டு வட்டி, தனி வட்டி, லாபம் நஷ்டம் மற்றும் நேரம் மற்றும் வேலை ஆகிய கணக்குகள்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த டாபிக் வேணுன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ப்ரியாரிட்டி கண்டிப்பாக கொடுக்கப்படும். அடுத்த கேள்வி, கிருத்திகா மற்றும் மித்ரன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 32 நாட்களில் முடிப்பர். கிருத்திகா K நாளில் முடிப்பாங்கன்னு வச்சுக்கலாம், மித்ரன் M நாளில் முடிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். கிருத்திகா தனியே அந்த வேலையை 96 நாட்களில் முடிப்பார். அப்போ K is equal to 96. எனில் மித்ரன் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது M is equal to என்ன? ஃபார்முலா என்ன? ரெண்டுத்தையும் பெருக்குங்க, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இஸ் ஈக்குவல் டு 96. சார் 96 எங்கே இருக்கு? கணக்கில் கொடுத்துருக்காங்க. கேவுக்கு பதிலாக என்ன போடணும்? சாரி, இஸ் ஈக்குவல் டு 32. ஏன்னா கணக்கில் 32 தான் தோ கொடுத்துருக்காங்க. ஆனால் K இஸ் ஈக்குவல் டு 96. அப்போ கேவுக்கு பதிலாக 96ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 96 M இஸ் ஈக்குவல் டு 96 + M இஸ் ஈக்குவல் டு 32.
ஒரு 32 32 3 32 96 இங்கே 1 வந்துடும். அப்போ 3m இஸ் ஈக்குவல் டு 96 ப்ளஸ் m. இப்போ இது இந்த பக்கம் போனால் 2m மாறிடும். ஸோ 2m இஸ் ஈக்குவல் டு 96 அண்ட் m இஸ் ஈக்குவல் டு 48. ஆப்ஷன் A1 தான் சரியான விடை. அடுத்து 100வது கேள்வி. இது பாருங்க, 3 புள்ளிகள் கொடுத்துட்டு இந்த முக்கோணத்தின் உச்சிகள் மற்றும் இவற்றின் பரப்பளவு 32 சதுர மீட்டர் சதுர அலகு எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா இருக்குது. 1/2 இன்ட்டு கவனிங்க x1 x2 x3 x1. இங்கே y1 y2 y3 y1. ஸோ இந்த பரப்பளவு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, கணக்கில் 32ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எது சார் x1னா முதல்ல இருக்கிறது x1, அடுத்தது y1, இது x2, இது y2, இது x3, இது y3. ஓகேங்களா? இதை எடுத்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1க்கு பதிலாக xன்னே போடுங்க. அடுத்தது x2 5, x3யும் 5, அடுத்து திரும்பி x1க்கு பதிலாக xே போடுறோம். அதே மாதிரி y1 வந்து x, அடுத்தது y2 6, y3 -2, திரும்பி y1க்கு பதிலாக x, which is equal to 32. இந்த 2 அந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறுது, அதனால் 64. சார் இதுக்கப்புறம் இப்படி பெருக்கணும். ஓகேங்களா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸையும் ஆரையும் பெருக்கினா 6x -10 மைனஸ் இது வந்து ப்ளஸ் 5x மைனஸ், இப்போ இப்படி பெருக்குங்க. 5x IR 30 ப்ளஸ் 30 மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ 6xம் 5xம் 11x மைனஸ் 10. இங்கே 5xல் 2x போனால் 3x வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3xன்னு வந்துடும். அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 30, which is equal to 32. சிம்பிளிஃபை பண்ணுறோம். 11xல் 3x போனால் 8x மைனஸ் 10 மைனஸ் 30 மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 62. சாரி, இது 64. இது 32, இது 64. இங்கே 64ன்னு குறிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8x மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 64. 8x இஸ் ஈக்குவல் டு, ஸோ அந்த 64 இந்த பக்கம் போனால் 104ன்னு வருது. x இஸ் ஈக்குவல் டு 104/8, which is equal to 13 அலகுகள். A2. இன்னும் 5 கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் இதுவரை நடந்த டிஎன்டிஇடியில் கொஷின் ஆன்சர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் 6 கொஷின் இது வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் வீடியோஸும் போட்டிருக்கோம். டிஎன்டிஇடிக்காகவே இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அதில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 101வது கேள்வி, எது சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இதுவே சரியானது தான். ஆப்ஷன் A1. 102வது கேள்வி, -3, -6 என்ற புள்ளி x அச்சிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது? -3 இந்த பக்கம் வரும் x அச்சில், -6 y அச்சில் இங்கே வரும். ஸோ -3, 6 -6 இங்கே இருக்குது.
இது எக்ஸ் அச்சிலிருந்து எவ்வளவு தொலைவு? எக்ஸ் அச்சுக்கான பாயிண்ட்டு -3,0. எக்ஸ் அச்சில் ஒய் எப்போதும் 0வாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா 6 அலகுகள். பாருங்கள், 6 -6, -0 -6ன்னு வருது. சார் விடை -6ஆ +6ஆ? அதான கேள்வி. எப்போதும் தொலைவு ப்ளஸில் தான் குறிக்கணும். தொலைவு தூரம் ப்ளஸில் தான் வரும். அப்போ 6 அலகுகள் என்ற A4 என்ற ஆன்சர் தான் சரி. -6 தவறு. 103வது கேள்வி. 8 தரவுகளின் சராசரி 22. ஒவ்வொரு தரவுடன் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரியை காண்க. தரவுகளில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணுடன் ஒரு குறிப்பிட்ட எண்ணை சேர்க்கும் பொழுது சராசரி 22ஓட 2ஐ கூட்டிக்கணும். ஸோ அந்த எண்ணை கூட்டிக்கணும். 22 24. ஆப்ஷன் A2. இன்னும் 2 கேள்வி தான் இருக்குது பாருங்கள். ஒரு சுவரின் அடியிலிருந்து 5 அடி தொலைவில் உள்ள ஏணியானது சுவரின் உச்சியை 12 அடி உயரத்தில் தொடும் எனில் ஏணியின் நீளத்தை காண்க. பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்படுகிறது. இதுதான் அந்த ஏணின்னு வச்சுக்குவோம். இந்த ஏணியின் நீளத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சுவரின் அடியிலிருந்து 5 அடி தொலைவில் இருக்குது. உயரம் 12 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ இந்த ஏணியோட நீளம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா x² பித்தாகரஸ் தேற்றத்தின்படி x² is equal to 5² + 12² which is equal to 25 + 144 which is equal to 169. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்தா x is equal to 13 அடி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த உங்களை மனதார பாராட்டுகிறேன். உங்களுடைய லட்சியம் வெல்லட்டும். அடுத்து பாருங்கள், 2m-1 + 2m+1 = 640. இதை நான் எப்படி எழுதுகிறேன்? 2m × 2m-1 அப்படின்னு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும். அடுத்தது ப்ளஸ்ஸை போட்டுட்டு 2m × 2m+1ன்னு எழுதுகிறேன். ஏன்னா அடுக்குகளில் கூட்டல் இருந்தால் நம்ம இங்கே பெருக்கிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 640. இப்போ 2m காமனாக எடுத்துடுங்க. 1/2 2m-1க்கு அர்த்தம் 1/2 ப்ளஸ் 2 வருமா? அப்படியே போட்டுருங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 640. இது 2m இன்ட்டு 2 4 4 1 5 5/2 இஸ் ஈக்குவல் டு 640. இதை நான் 5ஆல் வகுத்தேன்னா 1 5 5 மீதி 1 2 5 10 மீதி 4 8 5 40 128. இதை திரும்பி இந்த 2ஆல் நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா 2m இஸ் ஈக்குவல் டு 256. 256 நீங்கள் டானா வகுத்தல் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2/8ன்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2/8. ஸோ 2m இஸ் ஈக்குவல் டு 2/8. அப்போ m-இன் மதிப்பு அடிமானம் சமமாக இருக்குது. m-இன் மதிப்பு 8. ஆப்ஷன் A1. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.